உலகம் முழுவதும் உள்ள சென்னை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு பல்வேறு சமுதாய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். நடக்கின்ற பொழுது அதிகமாக மூச்சு வாங்குவது, நிறைய வியர்வை ஏற்படுவது, இதய படபடப்பு ஏற்படுவது, இப்படி பல தொல்லைகளை நாம் அடுக்கி சொல்லலாம். இந்த உடல் எடையை குறைப்பதற்கு ஐபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற செம்பருத்தி, இந்த செம்பருத்தியை எடுத்து சுத்திகரித்து சூரணித்து வைத்து கொண்டு அதனோடு மஞ்சளும் பாலும் சேர்த்து கொதிக்க வைத்து குடிப்பது, அல்லது செம்பருத்தி சூரணத்தோடு சம அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து தேன் சேர்த்து பருகுவது. செம்பருத்தி சூரணம், எலுமிச்சை சாறு, தேன் சேர்த்து பருகுவது, அல்லது மஞ்சளும் தேனும் சேர்த்து எலுமிச்சை சாறு சேர்த்து பருகுவது. இப்படிப்பட்ட நிலையிலே நாளடைவிலே இது ஒரு ஃபேட் பர்னர் என்கின்ற வகையிலே உடலிலே இருக்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளி, சிறுநீரையும் தாராளமாக ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே வெளித்தள்ளி தேவையற்ற உடல் எடையை குறைக்கக்கூடியதாக இந்த செம்பருத்தியும் எலுமிச்சையும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உடலுக்கு மிக முக்கியமான உறுப்பு என்பது கல்லீரல். இந்த கல்லீரல் என்பது பழுதுபடுகின்ற பொழுது பல்வேறு தொல்லைகளுக்கு நாம் ஆளாகின்றோம். நாளடைவிலே லிவர் சிரோசிஸ் என்கின்ற ஒரு நோயை குறிப்பிடுவார்கள். இந்த லிவர் சிரோசிஸ் என்பது கல்லீரலுடைய அழற்சி, வீக்கம், அதனுடைய செயல்பாட்டிலே இருக்கின்ற குறைபாடு. இப்படிப்பட்ட நிலையிலே கால்களிலே நீர்த்தேக்கம் ஏற்படுவது, பசியின்மை, உடல் மெலிவு, வயிறு பெருத்து பெருவயிறு என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுதல். இப்படி கல்லீரல் கெடுகின்ற பொழுது கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற பப்பாளியினுடைய விதையை புதிதாக எடுத்து மைய அரைத்து ஒரு தேக்கரண்டி அளவு பப்பாளி விதை விழுதோடு அரை தேக்கரண்டி மஞ்சளும் தேனும் சேர்த்து இருவேளை, அந்தி சந்தி என்று இருவேளை கொடுக்கின்ற பொழுது உள்ளுக்கு பருகுவதினாலே நாளடைவிலே இந்த லிவர் சிரோசிஸ் என்கின்ற நிலை மாறி குருதியிலே பிலிரூபின் என்று சொல்லக்கூடிய பித்தத்தினுடைய உபரி சத்துவம் குறையக்கூடிய ஒரு நிலையை நாம் காணலாம். அதோடு கூட நல்ல பசியை தூண்டக்கூடியதாகவும் உடலில் தேவையற்ற வீக்கத்தை கரைக்கக்கூடியதாகவும் இந்த பப்பாளி விதையும் மஞ்சளும் தேனும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மூசா பாரடிசியாக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பிளான்டெயின் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, வாழை என்று அழகான தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. வாழை காய் என்பதை நாம் பேச்சு வாக்கிலே வாழைக்காய் என்று சொல்லுவது வழக்கம். வாழை என்பது மருவி வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு என்று நாம் தெரியாமல் சொல்லுகின்றோம். தெரியாமல் சொல்லுகின்ற வார்த்தையில் கூட ஒரு பொருள் இருக்கிறது. இந்த வாழைக்காய் என்பது நாம் வாழைக்காயாக மாறிவிடுகிறது. வாழைப்பூ என்பது நாம் வாழைப்பூவாக மாறிவிடுகிறது. நாம் வாழை என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற ஒரு பூவாக, காயாக, பிஞ்சாக, தண்டாக, கிழங்காக இந்த வாழை விளங்குகிறது. இந்த வாழை பிஞ்சு ஒரு அற்புதமான அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய துவர்ப்பு தன்மையை பெற்றிருக்கிறது. இந்த வாழை பிஞ்சை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதனாலே
இது ஏதேனும் குருதி போக்கு இருந்தால் அதை குறைக்கின்ற தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கலை போக்கி சிறுநீரிலே குருதி கழிகின்ற நிலையை இது தீர்க்கின்றது. அதனோடு மூல நோய்க்கு இந்த வாழை பிஞ்சும் சரி வாழைப்பூவும் சரி 9 மூலங்களையும் வெளிமூலம், உள்மூலம், குருதி மூலம், சீழ்மூலம் என்று சொல்லக்கூடிய அத்துணை மூலங்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த வாழைப்பூச்சாறு விளங்குகிறது. வாழை தண்டை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆன்டிலித்திக், ஆன்டிலிப்பிடமிக் என்கின்ற வகையிலே கல் எங்கிருந்தாலும் அதை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக வாழை தண்டு நமக்கு உணவாக பயன் தருகிறது. ஆன்டிலிப்பிடமிக் என்கின்ற வகையிலே 2 கெட்ட கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், த லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லக்கூடிய LDL கொலஸ்ட்ரால், இருவித கொழுப்பு சத்துவத்தையும் கரைத்து குருதிய ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாழை தண்டு விளங்குகிறது. வாழை கிழங்கினுடைய சார் எடுத்து சாதாரணமாக வாழை கிழங்கை நாம் சிறிது பள்ளமாக தோண்டி வைத்திருந்து மறுநாள் பார்க்கின்ற பொழுது அதிலே நீர் தேங்கி இருக்கும். அந்த நீரை எடுத்து ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி உள்ளுக்கு நாம் பருகுவதனாலே கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாகவும் லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாழை கிழங்கு சார் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த வாழை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வாழை மரத்தோட பூ, காய், தண்டு இவற்றை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழைப்பூவை பயன்படுத்தி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய வயிற்று வலி, அதிகப்படியான இரத்தப்போக்கு மற்றும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதே மருந்து அல்சர் இருக்கிறவங்களும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அல்சர் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் அல்சர்னால வரக்கூடிய வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். வாழைப்பூவை எடுத்து நம்ம எப்பவும் க்ளீன் பண்ணுறது மாதிரி க்ளீன் பண்ணிடணும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த வழுவழுப்பான பகுதியை எடுத்துடணும். அதே போல் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தண்டு இவை இரண்டையும் நம்ம நீக்கிட்டு தான் எப்பவுமே வாழைப்பூ சமைப்பதற்காகவோ அல்லது மருந்துக்காகவோ பயன்படுத்தணும். நம்ம ஏற்கனவே வாழைப்பூ இங்கே அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூ எடுத்துக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ, மாதுளை ஓடு பொடி, இந்துப்பு, மோர். வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூ எடுத்துக்கலாம். மாதுளம்பழத்தோல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த தோலை அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை மாதுளை ஓடு நம்ம அந்த தோலை எடுத்து இப்படி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா இது ஓடு மாதிரி ஆகிடும். இது உடைச்சா இப்படி உடையும். இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் மாதுளை ஓடு பொடி. இந்த பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். இதோட ஒரு 2 சிட்டிகை அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மோர் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சிடலாம். வாழைப்பூ மற்றும் மாதுளை தோல் சேர்ந்த இந்த மோர் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கை காலில் அடிக்கடி எரிச்சல் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்களும் மூல எரிச்சல் இருக்கிறவங்களும் மூல நோயினால ஆசன வாயில எரிச்சல் இருக்கிறவங்களும் வாழைப்பூவை பாசிப்பருப்போடு சேர்த்து கூட்டாக சமைச்சு வாரம் 2 முறை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கை கால் எரிச்சல், ஆசன வாயில ஏற்படக்கூடிய எரிச்சல் கம்மியாகும். அதே போல வாழைக்காயில் ஃபோலிக் ஆசிடும் அயனும் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கக்கூடியவர்கள் வாழைக்காய் வாரம் 2 முறை உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும். வாழைக்காய் நம்ம உணவாக சமைக்கும் பொழுது எப்பவுமே பிஞ்சு காய்களாக இந்த மாதிரி அதிகம் முற்றாத காய்களாக எடுத்துக்கணும். அதிகம் முற்றிய காய்கள் நம்ம எடுக்கும்போது அது வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். சிலருக்கு கேஸ் ட்ரபிள், முட்டு வலி இதெல்லாம் வரும். அதனால எப்பவுமே வாழைக்காய் சமைக்கும் பொழுது பிஞ்சா நம்ம பயன்படுத்துறது நல்லது. பித்தப்பை கற்கள் மற்றும் சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க வாழைத்தண்டை வாரம் 2 முறை
உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊளை சதை மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். வாழைப்பூ, மாதுளைத்தோல், இந்துப்பு மற்றும் மோர் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு இருவேளையும் பருகிட்டு வரும்பொழுது அல்சர்னால ஏற்படக்கூடிய வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தா இருக்கும். அதே போல பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி மற்றும் அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும். அன்பான நேயர்களே, வாழை பிஞ்சு, பூ இவற்றை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்வதனாலே உதிரம், விழுக்கடுப்பு, உள்மூலம், இரத்தம், எதிரிலுறு நீரிழிவும் ஏகும். உதிரம் விழுகின்ற நிலை, உள்கடுப்பு, ஆசனக்கடுப்பு, இரத்தம் ஆசன வாயிலே வெளிவருகின்ற நிலை, அதனோடு நீரிழிவு என்று சொல்லுகின்ற சர்க்கரை நோய், இவற்றை போக்குகின்ற ஒன்றாக இந்த வாழைப்பூவும் சரி வாழை பிஞ்சும் மருந்தாகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார்கள். உதிரம், விழுக்கடுப்போடு இரத்தம், உள்மூலம், எதிரில் ஒரு நீரிழிவு ஏகும் என்று 2 வரிகளிலே சொல்லியிருக்கிறார். அடிக்கடி இந்த வாழை பிஞ்சியும் சரி பூவையும் சரி நாம் உணவாக சமைத்து சாப்பிடுவதனாலே ஆசன வாய் வரையிலே இருக்கின்ற நோய்கள், வாய் முதல் அச்சரம் முதலாக ஆசன வாய் வரையிலே இருக்கின்ற அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக உணவாக வாழை பிஞ்சும் பூவும் நமக்கு விளங்குகிறது. வாழைத்தண்டு புண்களை ஆற்றக்கூடியதாக மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஃபைபர் என்கின்ற நார்ச்சத்துவ உணவை இது மிகுதியாக பெற்றிருப்பதனாலேயும் புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற வகையிலே மலச்சிக்கலை போக்குகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. எப்பொழுது மலம் சரியாக வெளியாகிறதோ அப்பொழுது நச்சுக்கள் வெளியேறி போகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. ஃபைபர் ஃபுட் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து உணவு என்பது வாழைத்தண்டு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய கிழங்கு நீர் ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே கல்லை கரைப்பது மட்டுமல்லாமல் உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு உரமூட்டக்கூடிய ஒன்றாக ஒரு டானிக் என்கின்ற வகையிலே இருந்து உள் உறுப்புகளுடைய புண்களை ஆற்றுகிறது, பலத்தை தருகிறது, குருதி பெருக்கை இது தரக்கூடியதாக ஒரு அனீமியா என்கின்ற நிலையிலே இருந்து HB என்கின்ற ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த வாழை எந்த விதத்திலே பயன்படுத்தினாலும் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, இந்த வாழையை வாரம் 2 முறை எவ்வாறேனும் நாம் உடலுக்கு உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே பல்வேறு நோய்களிலே இருந்து உறுப்புகளிலே ஏற்படுகின்ற குற்றங்களிலே இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, விருந்து என்று வருகின்ற பொழுது, விழா காலங்கள் என்று வருகின்ற நிலையிலே இந்த வாழையை பூ கொண்ட குலையோடு வாசலிலே கட்டி வைப்பது வழக்கம். உணவு பரிமாறுகின்ற நிலையிலே இந்த வாழை இலையிலே, குறிப்பாக தலை வாழை இலையிலே விருந்து பரிமாறுவது என்பது ஒரு சிறந்த வழக்கமாக விளங்குகிறது. இந்த வாழை இலையிலே குளோரோஃபில் என்று சொல்லக்கூடிய பச்சையம் என்கின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கின்றது. நாம் சுடு சாதத்தை அந்த வாழை இலையிலே போட்டு உண்ணுகின்ற பொழுது அதனுடைய இலையிலே இருக்கின்ற குளோரோஃபில் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்னும் சத்துவம் உணவோடு கலந்து நமக்கு உணவாகி மருந்தாகி பயன் தருகிறது. இதனாலே வயிற்று புண்கள், வாழை இலையிலே சாப்பிடுவதனாலே வயிற்றிலே இருக்கின்ற புண்கள் ஆறுகிறது. நாளடைவிலே தலைமுடி வளர்ச்சி, கண் பார்வை கூர்மை அடைவது, இது போன்ற நன்மைகளை வாழை இலையிலே உண்ணுகின்ற ஒரு பழக்கம் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வாழை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.